இன்னைக்கு நம்ம செய்ய போறது எக் தொன்ன பிரியாணி. தொன்ன பிரியாணி வந்து கர்நாடகால ரொம்பவே ஃபேமஸ். இது செய்யறது ரொம்பவே ஈஸி, டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த சீரக சம்பா அரிசியை நல்லா தண்ணி ஊத்தி ஒரு 2 முறை கழுவி ஊற வச்சிருங்க. இது ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, நம்ம தாளிக்கும் போது ஊற வச்சாலுமே போதும். முதல்ல இந்த தொன்ன பிரியாணி செய்யறதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இருக்கேன். இது கூடவே 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக நீட்டாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்குங்க, மசாலா கருகக்கூடாது. இப்போ பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் தக்காளியில் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்குங்க. இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகணும். இப்போ இந்த மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தனியா பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடுங்க. நம்ம ஏற்கனவே சீரக சம்பா அரிசி ஊற வச்சிருக்கிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வரணும். அதுக்கு முன்னாடி அரிசி சேர்க்கக்கூடாது, தண்ணி நல்லா கொதி வரணும். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். சீரக சம்பா அரிசியில் பிரியாணியோட ஃப்ளேவர் இருக்கும், அதனால வந்து இதோட டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும். இப்போ நம்ம அரிசி சேர்த்தாச்சு. அரிசி வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது தான் நம்ம முட்டையை சேர்க்கணும். முட்டையை முதல்ல சேர்க்கக்கூடாது. முட்டை நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிறோம். இந்த முட்டையை இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்கோங்க. அப்போதான் அதில் வந்து மசாலா இறங்கி இன்னும் ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த முட்டையை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முட்டை ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்க, அரிசி வந்து ஒரு 3/4 வேக்காடு வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த முட்டையை இதில் சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்து குக்கர் மூடி ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க. பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா இப்போ முட்டையை சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம ஒரு தவா மேலே வச்சுட்டு தம் போட்டுடுங்க. ஒரு 20 நிமிஷத்தில் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்க, குக்கர் விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல கம கம கமன் மனம் வருதுங்க. முட்டை உடையாத அளவுக்கு நல்லா கீழே இருந்து மேலே நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிட்டு நல்லா கலந்து கொடுத்து ஒரு வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.